நீங்க மிதுன ராசியா? இந்த வருஷம் கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சு செயல்பட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் ஆக்கிடலாம். என்னன்னு பார்க்கலாமா? எந்த விஷயத்துல தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விஷயம். 1 அப்படின்னா, உங்களுக்கு கீழ யாராவது வேலை பார்க்குறாங்க, இல்ல உங்களுக்காக யாராவது உழைக்கிறாங்க அப்படின்னா, அந்த உழைப்புக்கான ரெகக்னைசேஷன் நீங்க குடுக்காம இருக்கீங்களா? அப்படிங்கிறத உங்கள செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தா, அப்படி விட்டுட்டு அத அவங்களுக்கு குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இத நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா, நீங்க எத குடுக்குறீங்களோ, அதுதான் நீங்க திருப்பியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னா, நான் உழைக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் என்ன சொல்றது, உங்கள உங்கள நீங்களே உங்களுக்கு நீங்களே தான் போட்டியா நினைப்பீங்க. உங்கள நீங்களே உங்க மனசுக்குள்ள போராட்டம் ஓடிட்டு இருக்கும். ஸோ நான் ஜெயிக்கணும், நான் ஏதாவது பண்ணணும்னு ஓவர் பிரஷர் போட்டுட்டு, உங்களுக்குன்றது அந்த மனசுன்றதையே நீங்க கவனிக்காம, இப்படியே நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதனால சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ உங்களுடைய பிசிக்கலி, மென்டலி நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆ கொஞ்சம் ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கீங்க. பட் கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு விஷயத்த மாத்துனீங்கன்னா, இதுல நீங்க வெளிய வந்துடலாம். இந்த 2026 என்ன அப்டின்னா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத முடிவுகள எடுக்காதீங்க. அது உங்களுக்கு எப்போதுமே யூஸ் இருக்காது. அது உங்களுக்கு தெரியலனாலும் யாராவது உங்கள வெல் விஷரோ யாராவது ஒருத்தர் உங்கள கைட் பண்றாங்க அப்டின்னா, அத கன்சிடர் பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, கொஞ்சம் அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ நீங்க கம்மி பண்ணிக்கும் பொழுதும், கண்டிப்பா இந்த வருஷத்த நம்ம சூப்பர் ஆக்கிடலாம். ஸோ கடைபிடிப்பீங்களா மிதுன ராசி நேயர்களே? தேங்க் யூ.